இதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே கனகவல்லி அம்மா எழில் சார் கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு வாரத்திலேயே திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி வந்தா அவ? புரியலையே. அது ஒரு பெரிய கதைன்னு. இல்லையம்மா, ஏதோ தப்பா இருக்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாருங்கிற ரீசனை வச்சுதான் இவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. அந்த நேரத்துல இவ மேல எனக்கு கொஞ்சம் பரிதாபம் இருந்துச்சு. ஆனா இவ சுத்தமா திருந்தலனே. அதே கெட்ட புத்தியோட தான் இப்பயும் இருக்கா. இல்ல சொல்ற, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. தன் பொண்ணோட வாழ்க்கை சரியா அமையலன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் தைரியமான நல்லா இருந்தாலும் கிடையாது. அவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒன்னா நம்பர் சில்ற பைய. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, மனோகரி உள்ளூர் திருடினா அவங்க அப்பா உலகமாக திருட. அடுத்தவங்களை வேணா தற்கொலை பண்ணிக்க வைப்பானே தவிர அவன்லாம் தற்கொலை பண்ற ஆளு இல்லம்மா. இதுல ஏதோ ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறானுங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குனே. நாம அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா மனோகரியோட முகத்திலேயே கிழிச்சிடலானே. நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலானே. நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் போய் தூங்குங்க. ஏங்க, சீஃப் டாக்டர் இருக்காரா? இருக்காங்க, பட் அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல மேடம், நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, பர்சனலா பார்க்க வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் மேடம். டாக்டர், உங்களை பர்சனலா பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. வர சொல்லட்டுங்களா? வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். நீங்க ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தீங்கன்னா டாக்டர் ரூம் இருக்கு. சரி, ஓகே, வாங்க போலாம். சொல்ற. அதோ அங்க. வா. வாங்க. யார் நீங்க? என்னதுக்கு பார்க்கணும்னு வந்தீங்க? சார், ரொம்ப முக்கியமான வேலை சார். எவ்வளோ வேணா செலவானாலும் பரவாயில்ல, அந்த வேலையை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ்க்கு தெரியாம உயிரை காப்பாற்றணுமா? இல்லை சார், அதுக்கும் மேலே சாவடி. என்னது? சாகடிக்கணுமா? நோ நோ நோ, அதெல்லாம் இங்க பண்ண மாட்டோம் சார். சாகடிக்கிறதுனா சாகடிக்கிறது இல்லை சார். சும்மா செத்தா மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டபடி உளறீங்க. முதல்ல வெளியே போங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் சார், கோவப்படாதீங்க. நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். எங்களை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இவ்ளோ கோவப்பட மாட்டீங்க. யார் அனுப்புனாங்க? மனோகரி மேடம். ஓ, மனோகரி மேடம் அனுப்புனாங்களா? ஆமா சார். அவங்க எதுக்கு அனுப்புனாங்க? என்ன விஷயம்? வேற என்ன சார், ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்பவே அவரு செத்துட்டாருன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி கொடுக்க முடியும்? தப்பு இல்லையா? தப்புதான் சார். பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா பிரச்சனை வராம சர்டிபிகேட் எப்படி கொடுக்கறதுன்னு நல்லா படிச்சவங்க நீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். மனோகரி மேடம் சொன்னா நீங்க செய்யாம இருப்பீங்களா? ஏற்கனவே நீங்க அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மனோகரி மேடம் அனுப்பின ஆளுங்கன்னு நான் எப்படி நம்புறது? ஓ, அப்படி ஏதாவதுனா அவங்களே எனக்கு கால் பண்ணிருப்பாங்களே. அவங்கள ஒரு முறை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஏன் அவங்க ஃபோன் அடிச்சு சொன்னாதான் நீங்க கொடுப்பீங்களா? அவங்க ஃபோன் அடிச்சு சொல்லணுமா? முக்கியமான ஆள் ஒருத்தர் பேசினா நீங்களே கேட்பீங்க. ஹலோ ஹலோ, என்ன இது? எதுக்கு இப்போ லாக் பண்றீங்க? இல்ல, இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியில பெருசா தெரியக்கூடாதுல்ல. ஹலோ ஹலோ, அடிக்காதீங்க. நான் யாருன்னு தெரியாது. இருங்க, போலீஸ் ஃபோன் பண்றேன்.
நான்லாம் இன்னும் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிக்கல. மரியாதையா உண்மையை சொல்லிடு. பெரியவன் மாதிரி போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறேங்க. என்னடே, சாகாத ஒருத்தனை செத்துட்டான்னு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் தானே நீ? நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலங்க. என்ன ஏங்க ஒத்து கேட்க பாக்குறீங்க? மிரட்டி இவரை ஒத்துக்க வைக்க பாக்குறாங்களா? மனோகரோட அப்பா உண்மையில செத்து போயிட்டானா, இல்ல செத்தா மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்கானா? அதெல்லாம் இல்ல, அவர் உண்மையா இறந்து போயிட்டாருங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்தான்னு வையன், உன் ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஃப்ராட் நடக்குதுன்னு மீடியாவை கூட்டி நான் அடிச்சு விட்டுருவேன். பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்ல சொல்றேன், இவனை எல்லாம் அடிச்சு வச்சாதான் சொல்றா. இப்ப நீ உண்மை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நீ செத்து போயிட்டேன்னு நானே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவேன். பாக்குறியா? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. உண்மையிலேயே அவர் சாகலங்க. மனோகரி மேடம் தான் அவர் செத்துட்டதா டிராமா கிரியேட் பண்ணி போய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னபடி அவரை மாதிரியே ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி அங்க அடையாளங்கள்லாம் செட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சேன். இது ஒண்ணு போதும். இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. நமக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரு கதவை தட்டுறா? ஒருவேளை டாக்டரா இருக்குமோ? இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வரான்? யோ மாமா, சௌக்கியமா? முத்துப்பாண்டி, நீயா? நானே தான், உன் பழைய மாப்பிள்ள மதுரை முத்துப்பாண்டியே தான். நீ எப்படி இங்க? உனக்கு எப்படி இந்த இடம்? ஏன் பதற? எல்லாத்தையுமே நான் அப்புறமா சொல்றேன். உனக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கவா? அங்கிட்டு சூடு. என்ன அங்கிள், ஷாக்கா இருக்கா? நான் இப்படி வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. யோ மாமா, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சனே, ஆனா இப்படி கண்ணு முன்னாடி குத்துக்கல் மாதிரி சாகாம நிக்கிற. எப்படியா? ஏதாவது மந்திரங்கதம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? ஏன் பயப்படுற? நம்ம டாக்டர் தான் சொன்னாரு. அவர் வைத்தியெல்லாம் இப்ப உனக்கு சரி வராதுல்ல. இனிமேல் அவனுக்கு பதிலா நீ பண்ண புத்தலாட்டத்தனத்துக்கு, மொல்ல மாதிரித்தனத்துக்கு, அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நானே வந்திருக்கிறேன் டாக்டரா, புது டாக்டரா. வைத்தியத்தை ஆரம்பிச்சிடலாமா? நான் தான் வந்திருக்கிறேன்ல, அவ்வளவு தூரம் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எங்க ஓடுற? மாமெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆட்சி மூஞ்சி பேத்துருவேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டயா? ப்ளீஸ் சுடர், என்ன மன்னிச்சிட்டு சுடர், ப்ளீஸ் சுடர். மன்னிக்கணுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம். ஆனா நீ ஒரு புழு பூச்சியை விட கேவலமானவனாச்சே. என்ன தைரியம் இருந்தா செத்து போயிட்டேன்னு டிராமா பண்ணி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கமுக்கமா இருந்திருப்ப. நீ கெட்டவன் எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய கேடு கெட்டவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாரு, நீ வெறும் சாவிதான். உன்னை பூச்சி திருவுரா பாத்தியா? அது உன் பொண்ணுதான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இவ்வளவு பெரிய டிராமாவை இங்க போட்டுட்டு இருக்கீங்க. உங்க வேஷம் எல்லாமே என்னையோட கலைய போகுது. நீ என்ன பண்ற? உன் பொண்ணுக்கு போன் அடிக்கிற இப்போ. அடி. சரி சரி.
நார்மல் கால்லாம் ஒன்றும் போட வேணாயா, வீடியோ கால் அடி. இவர் எதுக்கு வீடியோ கால் பண்றாரு? அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நானா ஃபோன் பண்ற வரைக்கும் நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல அதுவும் வீடியோ கால் பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. நம்ம அவரு தெரிஞ்சே உனக்கு போன் பண்ண மாட்டேன்னாரு. நான் தான் அவர் செல்லமா கொஞ்சம் கோச்சுக்காம போன் போட வச்சேன். நீ அவர் கோச்சுக்காத என்ன? ஏன்னா செத்து போனவர் எத்தனை தடவை தான் செத்து செத்து போவாரு. நீ இப்படி என்னடி நீ உங்க அப்பா மாதிரி இப்படி கீழ் திருத்த பேசினீங்கள? நான் எப்படி இங்க வந்தேன்னு நீ கேக்குற? அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுவேன், புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவை பார்க்க இன்னொருத்தங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு பாக்குறியா? ஹாய் ஏகோ. ஏண்டி எவளாவது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பெத்த பண்ணி செத்து போனவ மாதிரி நடிக்க சொல்லுவாங்களா? இவ்வளவு கேவலமானவளா நீ? ஏய் சீ, வாய் மூடு. நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீ எவ்வளவு மோசமானவனு இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. தங்கச்சி, ஏமா பதற? நீ ரிலாக்ஸ் ஆரு, நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது மிரட்டியா பயத்துல செத்துட்டான்னு வச்சுக்க. எதுக்கு தேவையில்லாது? அவளா சாகக்கூடாதுமா. நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கணும் அவளை. ஏய், இனி நீயும் அப்பனும் சேர்ந்து எந்த ஒரு திட்டமும் போட முடியாது, பாத்துக்கோ. வசமா மாட்டிக்கிட்டீங்க என்ன? ஒழுங்கா நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் திருடிட்டு போனல, அதை ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. போனா போகுதுன்னு உன்னையும் இதோ சோடா புட்டி உங்க அப்பனையும் மன்னிச்சு விட்டுறேன். அப்படி இல்ல ஏதாவது சில்லாவளித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோயேன், உன் ஆயுசுக்கும் ஜெயில உட்காந்தாண்டி சாப்பிடணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னோட பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரி சரி, பணத்தை ரெடி பண்ணு போ. மாமா சுடு, நான் அவளோட கவனத்தை திசை திருப்பதான் அந்த பணத்தை பத்தி பேசினேன். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, எழிலுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு உடனே வர சொல்லு. சரி. முன்னாடி வா, முன்னாடி வந்து உட்காரு. வா வா. ஹலோ. வந்த காரியத்துக்கு உன்னை விட்டுன்னு வச்சுக்கோ. சரிங்க சார். ஓகே சார். அண்ணே, இன்னையோட மொத்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த மனோகரியோட உண்மையான குணம் என்னன்னு எழில் சார் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறாரு. இதெல்லாம் நீங்க வந்ததால தானே நடந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏய், என்னமா தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு? நம்ம தான் இப்பெல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எவனையும் பொண்ணையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கே போயிருப்பேன். ஆனா அதை தடுத்து என் மனசை மாத்தின பாத்தியா? உன் வீடுல ஒரு அழகான குருவி கூடு மாதிரி. அதுல இதோ இந்த ஆளு உன் பொண்ணு இதெல்லாம் விஷப்பாம்பு மாதிரி. இதையெல்லாம் அடிச்ச சாவடிக்கணும். தோர்த்தி விட்டுறேன். இதெல்லாம் பண்ணிட்டா உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும். கண்டிப்பாண்ணே. ஏமா சுடர், அதான் எங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுல்ல. எப்படியும் நீ இதை எழிலுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சொல்லத்தான் போற. அவன் இங்க வந்தான்னா கோவத்துல ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. ப்ளீஸ்மா, என்ன விட்டுடுமா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அப்ப என்னெல்லாம் பார்த்தா பயம் இல்லையா உனக்கு? பாண்டி பாண்டி முத்து பாண்டி என்ன விட்டு பாண்டி. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? முதல்ல எழில் சரிங்க வரட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. யோ முத்துப்பாண்டி, நீயாவது கொஞ்சம் கருணை காட்டியா? என்ன காட்டணும் உனக்கு இப்போ? இதுக்கு மேலேயும் அடிப்போம் உன்னை. கம்முன்னு இருந்துரு.
அதான் என் பொண்ணு நீ கேட்ட மாதிரி எல்லா பணமும் தரேன்னு ஒத்துக்கிட்டால, அதுக்காகவாவது என்ன விட்டுறியா? ப்ளீஸ்யா, என்ன விட்டுறியா? ஏய், என்கிட்ட இல்லாத பணத்தையே நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போற? யாருக்கே வேணும் உன் பணம்? இந்த பாரு, நீ யாரு, உன் பொண்ணு யாரு, நீங்க 2 பேரும் எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ கூட நான் 1 மாசம் குடும்பம் நடத்திருக்கிறேன். உன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. ஆ? அண்ணே, வேல் சார் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கதவு திறக்கிறேன். ம், ம். ஒரு 2வது மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. இரு, நீ உயிரோடு இருக்கிறேன்னு தெரியாது. நீ செத்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே அவர் கையில ஒண்ணு சாப்பிடிப்பாரு. அதுக்கப்புறம் நீ செத்து போயிரு. யாரு வேணும்? நீ தாண்டா வேணும். ம். யாரா நீங்களா? உங்க சொந்தக்காரங்க தானே? மனோகரி மேடம் நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். பார்த்தல, உன் பொண்ணு பணம் அனுப்பல, அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க. பரவாயில்ல, ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டேய், நான் யாருன்னு தெரியாம இங்க வந்திருக்கிறீங்க. போங்கடா. இப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஏய், அடின்னா இப்படி இருக்கணும். தாண்டா மதுரைக்காரன் அடி. இப்ப வாங்கடா. ஏண்டா, நீ மேல மேல மிதிச்ச. இருக்க மாட்டல, இருக்க மாட்டல, இருக்க மாட்டல, இருக்க மாட்டலடா. அப்ப எப்படின்னா கடையை முடிச்சிடலாம். ஏய், நீ மதுரையில பெரிய ரவுடியா இருக்கலாம், இங்க நாங்க தான்டா. இங்க இருந்து மதுரைக்கு பாஸ் அனுப்புறா உண்ட.
மச்சான் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல மாப்ள சொல்றேன் சுடர் உனக்கு ஒண்ணும் இல்லல்ல ஆ? மாப்ள வந்ததுக்கெல்லாம் காரணம் அவனை போய் பிடிங்க. ஏய் இல்ல இல்ல ஏய் திரும்ப அங்கிள் நீங்க எப்படி உயிரோட? தம்பி என்ன எதுவும் பண்ணிடாதுக்கு தம்பி ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க தம்பி ப்ளீஸ். என்ன மாப்ள செத்தவன் எப்படி உயிரோட வந்திருக்கானேன்னு ஷாக்கா இருக்கா? இதை விட பெரிய ஷாக்கெல்லாம் ஒண்ணு இருக்குது. வாங்க வீட்டுக்கு போய் சொல்றேன். ஏய் வாடா.